இந்த கட்டடமே ஒரு அதிசயம் தான். அதிசயங்க இது. கையில காசு வச்சுட்டு கட்டின ஒரு கட்டடம் கிடையாது இது. ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இது அமெரிக்காக்காரன் கொடுத்த பணம் கிடையாது. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஒரே வார்த்தையில என்னால் சொல்ல முடியும், மனுஷனுடைய பார்வையில் இது முடியாததுதான், தேவனால எல்லாம் கூடும். பட் எனக்கு தெரியும், விஷனை கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். சில வருடங்களுக்கு முன்பாக சென்னை ஏசிஏ ஆவடி தாமஸ்ராஜ் தற்போது உயிரோடு இல்லை. அவர் ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்போவதாக கூறியிருந்தார். அந்த ஆலயம் ஓரளவுக்கு பணி நிறைவடைந்து அதில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு ஆராதனைகள் நடத்தப்பட்டது. அதில் இப்பொழுது பாஸ்டராக இருக்கின்ற அந்த தாமஸ்ராஜுடைய பையன் காப்ரியல் தாமஸ்ராஜ் அவர் கூறும்போது, இந்த ஆலயம் கட்டப்பட்டது பெரிய ஒரு அதிசயம் என்று சொல்லி கூறியிருக்கிறார். இந்த கட்டடமே ஒரு அதிசயம் தான். அதிசயங்க இது. கையில காசு வச்சுட்டு கட்டின ஒரு கட்டடம் கிடையாது இது. ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். கையில ஒரு பைசாவும் இல்லாமல் இதை கட்ட ஆரம்பித்து தற்போது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறதே, இது கடவுள் செய்த அற்புத செயல் மட்டும்தான் என்கிறதாக கூறுகிறார். இவர் கூறுவது உண்மையா என்று கேட்டால் உண்மை அல்ல, இது பொய். முதலாவது, ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு இது ஆண்டவருடைய திட்டமே கிடையாது. ஆண்டவருடைய பெயரை பயன்படுத்தி பொய் சொல்லி ஆரம்பித்த திட்டம். காப்ரியல் தாமஸ்ராஜுடைய அப்பா தாமஸ்ராஜ் சொன்ன பொய்கள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அவர் சொன்ன பொய் என்ன தெரியுமா? கடவுள் கொடுத்த விஷன், கடவுள் கொடுத்த தரிசனம் என்று பொய் சொன்னார். பட் எனக்கு தெரியும், விஷனை கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். கடவுள் பெரியவர், ஆகவே சாலமன் கட்டின அதை விட பெருசாக கட்ட வேண்டும் என்று சொன்னார். அந்த சாலமோன் சொன்ன மாதிரி எங்கள் தேவன் பெரியவர், நான் கட்டுகிற ஆலயம் பெருசா இருக்கும். இது தேவனுடைய திட்டமா? தேவனுடைய திட்டம் இல்லை. சாலமன் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவன் பெரிதாக கட்டினான். அதை குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஸ்தேவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? சாலமோனோ ஆலயம் கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாய் இருப்பதில்லை. அவர் எவ்வளவு பெரியவர், அவரை நீங்கள் கட்டுகிற ஒரு கட்டடத்துக்குள்ளாக அடக்க முடியுமா என்று சொல்லி ஸ்தேவான் கேள்வி கேட்கிறார். அவ்வளவு பெரிய ஆண்டவரை நீ ஒரு பெரிய கட்டடம் கட்டி வைத்தால், ஒரு 100 கோடிக்கோ இல்லை 1000 கோடிக்கோ இல்லை 10,000 கோடிக்கோ கூட நீ பில்டிங் கட்டு, பெருசாகவே கட்டு, அதில் ஆண்டவர் அடக்க முடியுமா? ஆகவே இவர்கள் பிரம்மாண்டமாக கடவுளுக்கு கட்டுகிறோம் என்று சொல்வதே ஆண்டவருக்கு விரோதமான ஒரு திட்டம். நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்கறது வசனம். இப்படி வசனம் தான் என்னை நடத்தணும், நீங்க சொல்லுங்க என்ன நடத்தணும் என்று சொல்லி. இப்போ ஆண்டவர் இந்த ஆலய வேலையை ஆரம்பிக்க வேண்டும் நினைத்த பொழுது ஆண்டவர் என்னுடைய சொன்னது, இந்த வேதத்தில் 3 ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. வேதத்தின்படி கட்டப்பட்ட ஆலயம். இந்த ஆலயம் கர்த்தருக்கு மகிமையாக, கர்த்தருக்கு கீர்த்தியாக மாத்திரமே இருக்கும். யாருக்கும் இதிலே மகிமை இராது. பணத்தை தங்களுடைய சுயபெருமைக்காக வீணாக்கி கட்டடத்தை எழுப்பிவிட்டு நாங்கள் கடவுளுக்காக கட்டுகிறோம் என்று சொல்லி சொன்னதே முதலாவது பொய், வேதத்திற்கு எதிரான ஒரு பொய். சரி, அடுத்ததாக கடவுள் பெயரிலே பொய் சொல்லி ஆரம்பித்த அந்த தாமஸ்ராஜ் எதை பார்க்க ஆசைப்பட்டாரோ அதை காண உயிரோடு இல்லை, செத்து போனார். நிச்சயமாய் இது தேவாலயம் முடியும் போது பூரண சுகத்தோடு நான் இந்த ஆலயத்தில் கால் வைப்பேன். தன்னுடைய பிள்ளைகளின் ஆடம்பர வாழ்வுக்காக இப்படி ஆடம்பர பில்டிங் கட்டின அந்த தாமஸ்ராஜ் செத்து போனார். அதை பார்க்க உயிரோடு இல்லை. அடுத்து இந்த காப்ரியல் தாமஸ்ராஜ் சொல்லுகிறார் அல்லவா, இது கடவுள் செய்த அற்புதம். காரணம், இது ஆரம்பிக்கும் போது கையிலே ஒரு பைசா கூட இல்லை என்று. சுத்த போய். சில வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த தாமஸ்ராஜுடைய பையன் தந்திரமான ஒரு பிசினஸ்மேன், அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சென்னையிலே ஒரு பெரிய கான்சர்ட் ஒன்று செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்கு கிட்டத்தட்ட எனக்கு
23 லட்சம் ரூபாய் எனக்கு தேவை. நான் அப்பொழுதுதான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். பயங்கரமா பிளான் பண்றோம், பெரிய அளவுல பிளான் பண்றோம். எங்க அப்பா ஒரு பெரிய போதகர், கிட்டத்தட்ட 6000 விசுவாசிகள் உள்ள ஒரு சபையிலே சீனியர் பாஸ்டர். நான் தான் அவருடைய பையன். அவங்களுக்கு 23 லட்சம்ன்றது பெரிய விஷயம் இல்லை. 10 கான்சர்ட் கூட அவங்க பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த சபையை ஆசீர்வச்சிருக்காரு. அப்போ 2010 அப்போ இந்த கேப்ரியல் தாமஸ் ராஜ் எவ்வளவு துணிகரமாக போய் சொல்லி இருக்கிறான். கையில காசு வச்சுட்டு கட்டின ஒரு கட்டடம் கிடையாது இது என்று சொல்லி இவர்கள் கையிலே பணமே இல்லாதவர்களா? இல்லை. போய் அடுத்ததாக அவர்கள் இந்த பணத்தை நேர்மையான முறையில் பெற்றார்களா என்று கேட்டால் இல்லை. மக்களை வஞ்சித்து பெற்றிருக்கிறார்கள், மக்களை மிரட்டி பெற்றிருக்கிறார்கள். இது தாமஸ் ராஜ் உயிரோடு இருக்கும் போதே செய்த ஒரு காரியம். மக்களை மிரட்டின. எப்படியாம் தாலி அறுத்தான மக்களை மிரட்டி அவர்கள் போட்டுற தாலியை கூட பிடுங்கி கட்டிடம் கட்டிட்டு இருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த தாமஸ் ராஜ் ஜாம் பண்ணுங்க அப்படின்னு ஜாம் பண்ண டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க. திறந்து பார்த்தா அந்த டிஃபன் கேரியர் ஃபுல்லா கோல்டு, ஃபுல்லா ஜுவல். எனக்கு ஹார்ட்டே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. ஆனா கடவுளே, டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா என்ன இருக்கு? உங்களுக்கு வெடிச்சிட போகுது. கஞ்ச கருமிகளுக்கு எல்லாம் வெடிச்சிட போகுது. சிலர் சொல்றாங்க தசாமாக கொடுக்கணுமா. நான் சொல்லுவேங்க, இந்த கோயிலுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? தாலியத்தான் கோயில். இந்த கோயில்ல முதல்ல கட்டணம் பாருங்க, அத்தனை இருக்கிற தாலி, அவ்வளவு தாலி வந்துச்சுங்க என்கிட்ட. நான் சொல்லுவேன் கொடுத்தாங்க. நான் ஓபன் டு ஹார்ட் உங்களோட பேசுறேன். நீ ஆசீர்வதிக்கப்படணுமா? பழைய ஏற்பாட்டில் கொடுத்ததை காட்டிலும் நீ தேடாத. எங்க சொல்லிருக்கு தசாபாகம், எங்க சொல்லிருக்கு காணிக்க? உன் பிரமாணத்தில் இருக்கு, உன் இருதயத்தில் இருக்கு. பிரமாணத்தில் இல்ல, உன் இருத ஹார்ட், உன் இருதயத்தில் இருக்கு. காணிக்க, இன்னும் பொருத்தனை காணிக்க, தசாபாகம், இதெல்லாம் யார் கொடுத்தா? பரிசேயர் கொடுத்தாங்க. அவர்களுடைய நீதியை காட்டிலும் இன்னைக்கு சொல்றாங்க அது பழைய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாட்டில் கொடுத்ததை காட்டிலும் நீ அதிகமாக கொடுக்கலன்னா பரலோகத்துக்கு போக மாட்டேன். பெண்கள் ஒரு திருமணமான அடையாளத்துக்காக ஒரு தாலி போட்டிருப்பார்கள். அதை கூட விட்டு விடாமல் அதையும் பிடுங்கி சம்பாதித்தவர் இந்த தாமஸ் ராஜ். மிரட்டல். உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏன் தீரல தெரியுமா? நீங்க கொடுக்கல, நீ சாக்கில் கொடுத்தானா உனக்கு கடன் பிரச்சனை தீரல். நீ வெறும் 100 ரூபாயெல்லாம் காணிக்கப்பட்டா நீ கடனாளியாக தான் இருப்ப. கடவுளை 100 ரூபா தான் உனக்கு கொடுப்பாரு. நீ சாக்கில் கொடுத்தனா கடவுளும் உனக்கு சாக்கில் கொடுப்பாரு. அப்போ இன்னைக்கு நீ கடன்ல இருக்க, வறுமையில இருக்க காரணம் நீ கடவுளுக்கு கொடுக்கல, சாக்கில் கொடுக்கல. நீ சாக்கில் கொண்டு வா, சாக்கில் கொண்டு வா என்று சொல்லி மக்களை மிரட்டி சாபம் போட்டு வாங்கினவன். உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடு. Whatever is required you ought to give. நீ ஸ்பூன்ல கொடுத்தா தேவன் ஸ்பூன்ல கொடுப்பார். If you give it in spoon, God will give it, return it in spoon. நீ கப்பல கொடுத்தா, If you give it in cup, தேவன் கப்பல கொடுப்பார். God will give it in cup. நீ பக்கெட்ல கொடுத்தா, If you give it in a bucket, தேவன் கொடுக்கும்போது பக்கெட்ல கொடுப்பாரு. செபிக்க சொல்லல எங்கேயாவது ஆண்டு சொன்னாரா? எங்கேயாவது whether it is asked. இல்ல. நீ போய் ஆண்டவரே என் பிரச்சனை தீரல, என் கடன் தீரல, ஆண்டவரே தீரல தீரல, அவர் ஸ்பூன்ல ஊத்திட்டு இருப்பாரு. My debt. நீ என்னமா ஸ்பூன்ல கொடுத்த, Whether you give it. ஸ்பூன்ல வாங்கி. அப்பனுக்கு தப்பாமல் பிறந்த இந்த கேப்ரியல் தாமஸ் ராஜும் அதைத்தான் செய்கிறான். தசமபாகம் கொண்டு வா, அப்போதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். என்னுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து நீ உன்னுடைய காணிக்கைகள் தசமபாகங்களை கொடுத்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ப்ராமிஸ் பண்றாரு. தன்னுடைய பண ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய கள்ளர்கள் இவர்கள். அந்த அடிப்படையில் தன் ஏராளமான பணத்தை பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த தாமஸ் ராஜ் இந்த பில்டிங் கட்டுவதற்காக மக்களிடத்தில் கேட்கும்போது எப்படி கேட்கிறார்? 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் சர்வசாதாரணம் போல கேட்கிறார். நீங்கள் ஆலயம் கட்டுவதற்கு நீங்கள் 1 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுக்க தீர்மானித்தால் நீங்கள் மாசம் 5000 ரூபாய் கொடுத்தா போதும். இந்த 2 வருஷத்துல நீங்கள் 1 லட்சம் ரூபாய் நீங்கள் எல்லாரும் மொத்தமாக கொண்டு நீங்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 5 லட்சமோ 10 லட்சமோ இல்லாவிட்டால் எங்களுடைய தேவைகள் கோடியிலேயோ நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களை பொறுத்தது. ஆனால் நீங்கள் ஒரே மொத்தமாய் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம். அதற்காக மக்களை ஏமாற்றுவதற்கான பொய் கதைகள். இங்க எங்களுக்கு நிறைய கொடுத்தாதான் பரலோகத்தில் உங்களுக்கு விசாலமான வீடு கிடைக்கும் என்று சொல்லி இல்லாத கட்டுக்கதைகளை கூறுகிறார். பரலோகத்தில் ஆண்டவர் வீடை வச்சிருக்கிறாரு. பூமியை மாதிரியே பரலோகத்தையும் காமிக்கிறீங்க.
அந்த அம்மா வந்து பரலோகத்துக்கு போனாங்களாம். பரலோகத்துக்கு ஆவியில எடுத்துட்டு போய் அந்த தூதன் வந்து ஒவ்வொரு வீடா காட்டினானா, இதான் பவுல் வீடு, இதான் பேதுரு வீடு, இதுதான் யாக்கோபு வீடு அப்படின்னு அப்போஸ்தலர் வீடுகளா ஒவ்வொரு வீடா காட்டினானா. அதெல்லாம் பார்த்து இந்த அம்மாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்படியே ஒவ்வொரு வீடா காட்டிட்டே வந்தான். காட்டிட்டே வந்து அப்படியே ஒவ்வொரு வீடா மேன்சன்லாம் காண்டி ஒரு பெரிய பில்டிங் வந்தது. இது யார் வீடுனா, இதான் உன்னோட வேலைக்காரன் வீடு, உன் வீட்டுல வேலை செய்யறானே அவனுடைய வீடு இந்த வீடு அப்படின்னா. இந்த அம்மா அவனுடைய வீட்டை பார்த்த உடனே பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்பா என்ன சந்தோஷம், என் வேலைக்காரனுக்கு இவ்வளவு பெரிய வீடுன்னா என் வீடு எவ்வளவு பெரிய பேலஸா இருக்கும். இந்த அம்மா பார்த்து இந்த காங்கிரீட் பில்டிங் எல்லாம் போயிடுச்சான். அதுக்கு அடுத்து ஆஸ்பெட்டாஸ் போட்ட வீடு வந்துச்சான். அதுக்கு அடுத்து இதனடா இது, நீங்க கேட்டுறாதீங்க பார்த்து ஆஸ்பெட்டாஸ் போட்ட வீடு பரலோகத்தில் இருக்காரு என்கிட்ட கேட்காதீங்க. அந்த அம்மாவுக்கு ஆண்டரை உணர்த்துறதுக்காக ஆண்டரை காட்டி கொடுத்தார் மிஷன். ஆஸ்பெட்டாஸ் வீடெல்லாம் போய் கடைசியில் குடிசை வீடு வந்துச்சான். ஒரு குடிசை வீடு வந்து அங்க வந்து ஒரு குடிசை வந்து அரை வரையா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான், ஓலை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த அம்மா கேட்டாங்களா, இது யாருக்கு வேகமா வேலை பண்ணிட்டு இருக்காங்க, இதான் உனக்கு எனக்கா, என் வேலைக்காரனுக்கு இவ்வளவு பெரிய வீடு கட்டிச்சிருக்க, எனக்கு இவ்வளவு பெரிய. அவன் வேலை செய்து அனுப்பின காசுல பொருள் வாங்கி இந்த வீடு கட்ட முடிஞ்சது. நீ அனுப்புனதுல இந்த ஓலை தான் வாங்க முடிஞ்சது. பரலோகத்துல போய் நம்ம நிறைய பேர் அழ போறோங்க. நீங்க கொஞ்சம் கொடுத்தா கடவுள் உங்களுக்கு பரலோகத்துல கூரை வீடு தான் கட்டி தருவாரு. இங்க மீடியமா கொடுத்தா பரலோகத்துல ஒரு ஆஸ்பெட்டாஸ் சீட்டு போட்ட வீடு கிடைக்கும். நிறைய கொடுப்பீங்கன்னா பரலோகத்துல பங்களா கிடைக்கும் என்று சொல்லி மக்களிடத்திற்கு அத்தனையும் பிடுங்குவதற்காக இப்படிப்பட்ட பொய் சொல்லிதான் அப்பனும் மகனும் சம்பாதித்து தங்களுக்காக இந்த கட்டடத்தை கட்டி வைக்கிறார்கள். கட்டிவிட்டு சொல்லுகிறார்கள், கடவுள் செய்த அற்புதம் தெரியுமா என்று சொல்லி. எங்களுக்கு வெளிநாட்டில இருந்து பணமே வரல. இது அமெரிக்காக்காரன் கொடுத்த பணம் கிடையாது. ஒரு வெள்ளைக்காரர் இங்க வந்ததும் இல்ல, ஒரு வெள்ளைக்காற்ற போய் நாங்க நின்னதும் கிடையாது. நான் தைரியமா இதை சொல்லுவேன். ஓகே, வெளிநாட்டுக்காரர்கள் ஒருவேளை கொடுக்காமல் இருக்கலாம், ஆனா நீங்க பணம் வாங்காமல் இருக்கிறீர்கள். அப்புறம் எதுக்கு உங்களுடைய அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்டர்நேஷனல் இருக்கிறவங்க உலக அளவில் காணிக்கை அனுப்புகிறவர்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறீர்கள். காணிக்க அனுப்ப இந்த அக்கௌண்ட்ல காணிக்க போடுங்க, பில்டிங் கட்ட இந்த அக்கௌண்ட்ல பணம் போடுங்க. வெளிநாட்டுல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த இதுல அனுப்புங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு போடுறீங்க? இவர்கள் மக்களிடத்திலே ஆசை வார்த்தைகளை காண்பித்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்தால் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு ஆசை வார்த்தையை காண்பிப்பார்கள். அப்படி காண்பித்து மக்களிடத்திலே பணம் பெறுகிறவர்கள் அல்லது மிரட்டுவார்கள். உங்களுடைய கடன் பிரச்சனை ஏன் தீரல தெரியுமா, நீங்க எல்லாம் கொடுக்கறதே கிடையாது, நீங்க அள்ளி அள்ளி கொடுத்தாதான் கடவுளும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வாங்கி உல்லாமசமாக இருப்பவர்கள். இவர்கள் இந்த கட்டுகிற பில்டிங் நாங்கள் கடவுளுக்காக கட்டுகிறோம், கடவுளுக்காக கட்டுகிறோம். கடவுள் அப்படி கேட்கவே இல்லை. இது யாருக்காக இப்படி கட்டுகிறார்கள்? எனக்காகவும் அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கும் பெயர் உண்டாகும்படியாக தாமஸ் ராஜ், கேப்ரியல் தாமஸ் ராஜ், ஜோயல் தாமஸ் ராஜ் தன்னுடைய குடும்பத்துக்கு பெயர் உண்டாக இப்படி பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டுகிறார்கள். காரணம் இதை அனுபவிக்க போவது யார்? அங்க வர்ற மக்களா? கிடையாது. அதில் உள்ள வருமானத்தை அனுபவிப்பது யாரு? தாமஸ் ராஜுடைய குடும்பம். வெள்ளையும் சொல்லையும் போட்டிருந்தா யோக்கியனா? இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்தாச்சு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். இந்த கேப்ரியல் தாமஸுடைய தம்பி ஜோயல் தாமஸ் ராஜ் அவன் என்னெல்லாம் தொழில் செய்கிறான்? திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த விலைகள், கார், அதாவது ஆடம்பர கார் வாடகைக்கு விட்டு சம்பாதிப்பது. ஒருத்தர் ஊழியம் செய்தால் பிசினஸே செய்யக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, அந்த அடிப்படையில் நான் பேசவில்லை. இவ்வளவு பெரிய பிசினஸ் செய்ய வேண்டும், அதற்கு முதலீடு செய்ய வேண்டும் அல்லவா? அந்த முதலீடு எங்கிருந்து கிடைத்தது இவர்களுக்கு? அப்பன் தாமஸ் ராஜ் சபை பாஸ்டராக இருக்கின்ற காரணத்தினால் அதனால் வருகிற அந்த காணிக்கை பணங்கள், அதை எடுத்து இவர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரியங்கள் இப்படி இருக்க மக்களிடத்தில் செல்லும்போது
கடவுள் எங்களுக்கு அதிசயம் செய்தார், ஆகையால் தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக கட்டடத்தை கட்டியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு பிரம்மாண்டமாக நீ கட்டடத்தை கட்டினா நீ கடவுள் செய்த அற்புதமா? இல்லை, கடவுளுடைய சித்தத்திற்கு எதிராக காரியங்களை நடப்பித்து விட்டு உங்களுக்கு பெயருண்டாக கட்டடத்தை கட்டிவிட்டு கடவுள் அற்புதம் செய்தார் என்று சொல்வதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும். அப்படி பார்த்தால் கோயம்புத்தூர்ல ஜக்கி வாசுதேவ் பிரம்மாண்டமான ஒரு சிலையை வைத்திருக்கிறார். அவரும் சொல்லலாம் அல்லவா, கடவுள் செய்த ஒரு அற்புதம், கடவுள் செய்த அதிசயத்தினால்தான் நான் இவ்வளவு பிரம்மாண்டமாக சிலை வைத்திருக்கிறேன் என்று அவரும் சொல்லலாம் அல்லவா. இங்கே யுஏஇலே அபுதாபியிலே இஸ்லாமியர்களுடைய நாட்டிலே ஒரு இந்து கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லலாமே, கடவுள் பெரிய அதிசயம் செய்து கோவிலை கட்டியிருக்கிறார். அவர்களும் சொல்லலாமே. என்னடா மக்களை ஏமாத்துற, மக்களை ஏமாற்றி மக்களை மிரட்டி மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி மக்களுடைய பணத்தை வைத்து ஒரு பில்டிங்கை கட்டி வைத்து விட்டால் கடவுள் அற்புதம் செய்ததாக அர்த்தமா? நீ இந்த பில்டிங் கட்டுவதில்லை, நீ நித்யானந்தாவை போல ஒரு நாட்டையே வாங்கி குவித்து அதிலே பெரிய ஒரு பில்டிங் கட்டினாலும் அதுவும் அற்புதம் என்கின்ற கணக்கிலே வராது. அது உன்னுடைய மக்களை மயக்குகின்ற பேச்சு திறமைக்கு கிடைத்த பரிசு, அவ்வளவுதான். இவன் கட்டின இந்த பில்டிங் யாருக்காக உரியது? தாமஸ்ராஜுக்கு பின்பு காப்ரியல் தாமஸ்ராஜ் அல்லது அவனுடைய தம்பி ஜோயல் தாமஸ், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய பிள்ளைகளுக்குரியது. அதில் போகிற மக்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு காணிக்கை, அவர்கள் ஆளுகிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு அரண்மனையை கட்டி இருக்கிறார்கள். அந்த அரண்மனையில் உள்ள அடிமைகள் அவர்களுக்கு அந்த கட்டுவதற்கான பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். அவர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழுகிறார்கள், உல்லாசமான வாழ்க்கை வாழுகிறார்கள். அதற்கு மக்கள் அடிமைகளாக இருந்து சேவை செய்கிறார்கள். மக்களை கடவுள் இதற்காக உங்களை அழைக்கவில்லை. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கட்டடங்களுக்குள்ளாக சென்று பாட்டு பாடுவதோ அவர்களுடைய பொய் செய்திகளை கேட்பதோ ஆராதனை அல்ல. அங்கே சொல்லப்படுவது என்ன? மயக்கும் பேச்சுகள். வேத சத்தியமா பேசப்படுகிறது. பேசுவதனையும் பழைய பாட்டு நியாயப்பிரமாண உபதேசங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்ததை என்னவென்று தெரியாது, கிறிஸ்தவம் என்றாலே என்னவென்று தெரியாது. வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். எந்த சட்டத்திட்டங்களையும் கை கொண்டு நீங்கள் நீதிமானாக முடியாது. அவரை விசுவாசிப்பதன் மூலமாகவே நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்கப்படுவீர்கள், நித்திய ஜீவனை அடைய முடியும் என்கிறதை விசுவாசித்து நற்கிரியைகள் செய். நன்மை செய்வது என்பது ஏற்கனவே கொளுத்திருக்கின்ற ஆடம்பரத்தில் திளைக்கின்ற இந்த மாதிரி தாமஸ்ராஜ் குடும்பங்களுக்கு அள்ளி கொடுப்பது அல்ல. அவர்கள் தங்கள் மனதில் உருவாக்குகிற திட்டங்களுக்கு நீங்கள் உடன்படுவது அல்ல. தேவையில் உள்ளவர்களின் தேவைகளை சந்திப்பது, இல்லாதவர்களுக்கு மனம் இறங்குவது, தேவனை அறியாத மக்களுக்கு தேவனை காண்பிப்பது, தேவனை அறிவிப்பது, அதை செய்யுங்கள். இப்படி பணத்தை விரயமாக்காதீர்கள்.